என் வாழ்க்கையில துன்பத்தை தவிர நான் உன்னையுமே அனுபவிச்சது இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்க. துன்பம் துடைப்பீர்கள். அன்பன், நமக்கெல்லாம் அன்பனா இருக்கிற எந்த இடம்? திருவாரூர். அன்பன்னா யாரு? முன்ன பண்ண தெரியாத கூட உள்ள நுழைஞ்சோம், ஐயா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிற இடம் தெரியுமா? திருவாரூர். நான் திருவாரூருக்கே போனதில்லை, சுவாமியே பார்த்து பரவாயில்ல உள்ள நுழைஞ்சிருங்க, சாமி கூப்பிட்டு வரான், பாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பாரு. வழியில வரும்போதே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மல்லிகை பூ வாங்கிட்டு போயிடுங்க, உதிரி பூ, அப்படி கோபுரத்தை பார்த்து அப்படி தூக்கி போடு, அதை செஞ்சுட்டு வாங்க, போதுங்கிற துன்பம் போயிடும். எவ்வளவு எளிமையான காரியம். தேவாரம் மட்டும் இன்னைக்கு இல்ல, திருமுறை இல்ல, திருநீர் கிடையாது, ருத்ராட்சம் இல்ல, சைவ ஆலயங்கள் இல்லைன்னா இன்னைக்கு பல பேர் மனவியாதினால துன்புற்று அலைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு அளவாவது மனிதனாக நிம்மதியோடு வாழறோம்னு சொன்னா அதற்கு முதல் காரணம் திருமுறை. திருமுறையை அன்றி வேற எந்த முறையால் மன நிம்மதியை பெற முடியாது. செல்வம் குறைவா இருக்கலாம், வாய்ப்பு குறைவா இருக்கலாம், ஆனா மன நிம்மதியோடு வாழ வைக்கக்கூடிய ஒரே நிலை சிவ வழிபாட தவிர வரும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, கழுத்துக்கு கத்தி வந்தாலும் சரி, அந்த நேரத்துல கொஞ்சம் அச்சப்படாம மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் இந்த பாடலை பாடிருங்க. அடுத்த நொடி உங்க மனசுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு பின்னாடி ஒரு 1000 பேர் உங்க பக்கத்துல இருக்கிறது போல ஒரு உணர்வு தர